என்னடா ரேங்க் லிஸ்ட்லாம் வந்துருச்சாமே! இதுல வந்து ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இதுல நீங்க 7.5ல இருந்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் கோட்டாக்கு தனி ரேங்க், அதுல வந்து கம்யூனிட்டி ரேங்க் இந்த மாரி இத்தன ரேங்க் இருக்கு. எந்த ரேங்க தான் பார்க்கணும் அப்படின்னு நெறைய டவுட்ஸ் இருக்கும்ல. லெட் மீ எக்ஸ்ப்ளைன் தட். நெறைய பேர் வந்து கட் ஆஃப் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இட்ஸ் நாட் யுவர் ஆக்சுவல் கட் ஆஃப். இந்த டைம் கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். சோ எல்லாரோட கட் ஆஃப்மே குறைஞ்சிருக்கும். சோ நீங்க இந்த டைம் வந்து கட் ஆஃப வச்சு கம்பேர் பண்ணி மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. ரேங்க் லிஸ்ட்ட கம்பேர் பண்ணுங்க. எப்படின்னா 2025ல சேம் கட் ஆஃப் இந்த டைமும் அதே கட் ஆஃப் தான். கிட்டத்தட்ட 26,000 ரேங்க் வந்து டிஃபர் ஆயிருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸ் மேல கோவமா இருப்பீங்க. திட்டியிருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து கட் ஆஃப் இந்த டைம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். பட் இந்த டைம் அவங்க வந்து ஒரு 160 கட் ஆஃப் எடுத்திருந்தாங்கன்னா, அவங்களோட ஆக்சுவல் கட் ஆஃப் 170 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அவங்க வந்து திட்டாதீங்க. ஓகே. ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். ஏன் இந்த மாரி 2 ரேங்க் குடுத்துருக்காங்க? எந்த ரேங்க் தான் இம்பார்ட்டன்ட்? நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்ல எடுத்துட்டீங்கன்னா, ஒரு காலேஜ்லயும் 100% ஆஃப் சீட்ஸ் இருந்துச்சுன்னா, அதுல 7.5% ஆஃப் சீட்ஸ் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கவங்களுக்கு, 31% ஆஃப் சீட்ஸ் வந்து ஓசில இருக்கவங்களுக்கு, 20% ஆஃப் சீட்ஸ் எம்பிசில இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட்க்கு கொஞ்சம் சீட்ஸ் இந்த மாதிரி நெறைய இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல கம்யூனிட்டி ரேங்க் பார்க்குறோம். பட் ஜெனரல் ரேங்க்க மட்டும் தான் பார்க்கணும்னு கிடையாது. கம்யூனிட்டி ரேங்க்க தான் பார்க்கணும்னு கிடையாது. 2மே இம்பார்ட்டன்ட் தான். இப்ப நீங்க டிஎன்இஏ வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வச்சு காலேஜ் ஜெனரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜெனரல் ரேங்க் வச்சு காலேஜ் ஜெனரேட் பண்ணலாம். பட் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு பண்ண முடியாது. ஸோ நீங்க சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றீங்கன்னா, ஜெனரல் ரேங்க்க தான் ப்ரிஃபர் பண்ணி ஆகணும். கம்யூனிட்டி ரேங்க்கும் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இந்த மாதிரி டிஎன்இஏ கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க.